நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் தரிப்பட்டறையில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு நஷ்ட ஈடு வழங்க கோரிய வழக்கை வாபஸ் பெறாததால் தரிப்பட்டறை உரிமையாளர் தங்களது வீட்டை அடித்து நொறுக்கியதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் தெரிவித்துள்ளார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தங்கமணி, அந்த பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நபர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விவரம். வணக்கம். தரிப்பற்றையை காலி செய்ய மறுத்த பெண்ணின் வீடு புகுந்து சூறையாடிய சம்பவம் தற்போது நாமக்கல் குமராபாளையம் அருகே அரங்கேறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் தர்மலிங்கம், வயது 55. இவரது மனைவி ராணி, வயது 50. தம்பதியினர் கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு குமராபாளையம் பகுதியில் பிழைப்பதற்காக குடியேறி வசித்து வருகின்றனர். கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு குமராபாளையம் ஆலங்காட்டு வளர்ப்பு பகுதியில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான தரிப்பற்றையை 1,20,000 ரூபாய்க்கு அட்வான்ஸ் கொடுத்து லீஸுக்கு எடுத்து 2 மகள் மற்றும் மருமகன்கள் பேர குழந்தைகளுடன் தரிப்பற்றையில் தங்கி வருகின்றார். இந்த நிலையில கடந்த 1 வருடங்களுக்கு முன்பு தர்மலிங்கத்தின் 2வது மகன் அருண்குமார், வயது 27, ஒட்டன்கோவில் பகுதியில் உள்ள ஒரு தரிப்பற்றையில் வேலைக்கு சென்றுள்ளார். அங்கு பணிபுரிந்து வருகிறார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அருண்குமார் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென மின்சாரம் பாய்த்து இறந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அருண்குமாரினுடைய மனைவி புவனேஸ்வரி கணவர் இறந்தது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரிப்பற்றை உரிமையாளர் மீது நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். தர்மலிங்கம் லீஸுக்கு கொடுத்த தரிப்பற்றையும் அருண்குமார் வேலை செய்த தனிப்பட்டறை முதலாளியும் சேர்ந்து ஒரு சங்கத்தில் உள்ளதாகவும் புவனேஸ்வரி இடம் வழக்கை வாபஸ் வாங்க சொல்லியுள்ளனர். அதற்காக புவனேஸ்வரி சம்மதிக்காமல் கடந்த சில மாதங்களாக தர்மலிங்கம் குடும்பத்துடன் தங்கியிருந்து வேலை வந்த பட்டறையை காலி பண்ண சொல்லியும் அதே சமயத்தில் பல்வேறு இடையூறுகள் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து ராணி குமராபாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இதையடுத்து 2 மாதத்திற்கு முன்பு இரு தரப்பினரையும் போலீசார் நேரில் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து ராணி தங்கி உள்ள வீட்டில் இரு முதலாளிகளும் சேர்ந்து நீங்கள் உடனடியாக வழக்கை வாபஸ் பெற வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் ஊரை விட்டு காலி செய்ய வேண்டும் என கூறியுள்ளதாகவும், தொடர்ந்து அதே சமயத்தில் அவர்கள் தங்கியிருந்த தரிப்பற்றை மற்றும் வீடுகளை அந்த தரிப்பற்றையுடைய முதலாளி மற்றும் மற்றொரு உரிமையாளர் சேர்ந்து வீடு முழுவதும் சூறையாடியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அருகில் இருக்கின்ற குமராபாளையம் காவல் நிலையத்தில் மற்றும் மாவட்ட எஸ்பிக்கு புகார் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், அதே சமயத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த எங்களது மகனுக்கு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கூறி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அந்த முதலாளிகள் அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற அனைத்து பொருட்களையும் எடுத்து தெருவில் வீசியதாகவும் அவர்கள் சுமார் 2 நாட்களாக தெருவில் படுத்து உறங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.